Hi friends, welcome to Sadi Sanitha Vlogs. இன்னைக்கு வந்து பசங்களுக்கு full day school வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்ச வெஜ் புலாவ் கேட்டாங்க. வெஜ் புலாவுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் போடணும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்லி கேரட் மட்டும்தான். சரி அதுக்கு என்ன பண்ணிட்டேன் நான் பேர் வந்து மாற்றிட்டேன். உங்களுக்கு வந்து கேரட் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்டா, ஏன்டா வெஜ் புலாவ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. சரி இது வரைக்கும் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிற பாருங்க. தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தயிர் வர இல்லை, அதனால லெமன் வந்து ஒரு ½ லெமன் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டும் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சிட்டேன். அவ்வளோதான், வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேங்க. இப்போ அந்த அகாரோ குக்கரில் வந்து காலிஃப்ளவரை ஸ்டீம் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து சில்லி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலிஃப்ளவரை வந்து நான் அந்த குக்கரில் போட்டதுனால டென்ஷன் இல்லை எனக்கு. அது வேலையை முடிச்சு கொடுத்துரும் வேக வச்சு. சரி இப்போது நம்ம அகாரோ எலக்ட்ரிக் குக்கரோட டீட்டெயில்ஸை பார்க்கலாமா? இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அகாரோ ரீகல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், டிஜிட்டல் LED டிஸ்பிளேவும் இருக்குது. இந்த இன்னர் பவுல் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டியோட நான்ஸ்டிக் செராமிக் கோட்டடாக இருக்குது. இது ஸ்டீல் பேச்சுலா யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா ஸ்க்ராச்சஸ் வந்துடும். ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க. இது கூடவே ஃபுட் கிரேட் ஆன இவங்களே கொடுக்குறாங்க ரைஸ் பேச்சுலாவும் சூப் பிளேடலும் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு மெஷரிங் கப்பும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீமர் பிளேட்டும் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீமர் பிளேட்ல வெஜிடபிள்ஸ், எக் எல்லாமே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்மார்ட் குக்கர் வித் 5 ரைஸ் குக்கிங் ஃபங்க்ஷன் பிளஸ் 3 மல்டி குக்கிங் ஃபங்க்ஷன், 7 ஃபுசி லாஜிக் டெக்னாலஜி. இதுல டிட்டாச்சபிள் அவுட்டர் ஸ்டீம் கேப் இருக்கு. கண்டென்சேஷன் கலெக்டர், அதாவது எக்ஸ்ட்ரா வாட்டரையும் கலெக்ட் பண்ணி ஈஸியா கிளீன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த குக்கர்ல ரொம்பவே ஈஸியா ஒயிட் ரைஸும் ப்ரௌன் ரைஸும் குக் பண்ணிக்கலாம். இதுல இருக்க ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இன் லோ காப்ஸ், ப்ரௌன் ரைஸ் இன் லோ காப்ஸ்ல சமைச்சிக்கலாம். அதாவது நம்ம ரைஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்சை ட்ரைன் பண்ணி லோ காப்ஸ்ல குக் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து சமைக்க ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 செவ்வாழைப்பழம் இருக்குது, கட் பண்ணி குத்துற வேண்டியது தாங்க. வேலை முடிஞ்சிச்சு. காலிஃப்ளவர் வேகிறதுக்குள்ள அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். ஸோ நம்ம கிச்சனுக்கு இன்றைக்கி புது வரவு பார்த்தீங்கன்னா அகாரோ எலக்ட்ரிக் குக்கர் தாங்க. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான் நல்லா இருக்குது, வாங்கிக்கோங்க. வியூ ப்ராடக்ட்லேயும் டேக் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. சரி ஓகே பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சமைக்க தெரியாதவங்க, அடுப்பு பக்கம் போகிறது பயமாக இருக்கிறவங்கலாம் எலக்ட்ரிக் குக்கர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டோமா, தண்ணி ஊற்றினோமா, டைம் செட் பண்ணோமா, சாப்பாடு ரெடி. அதே மாதிரி சாம்பார், பொரியல், காய்கறி பண்ணணும், கூட்டு பண்ணணும் அப்படின்னா கூட காய்கறியெல்லாம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே வந்து தாளிச்சிக்கலாம். ரொம்பவும் ஈஸியான ஒரு மெத்தடு. அப்புறம் இந்த குக்கரை வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துன்னு போகலாம். ஹோட்டல்லலாம் கூட போயிட்டு அங்கே இருக்கிற பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளே சமைச்சிக்கலாம். சூப்பராக வந்துடுச்சா? அப்போ பாத்திரம் சூடாக இருக்குதுப்பா. இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம வந்து சில்லிக்கு உப்பு காரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு அரிசி மாவும் போட்டுக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமானது சால்ட். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து ஊற விட்டுவோம் முதல்ல. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவோமா? எப்பயும் போல் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மசாலா சேர்த்துறேன். ரொம்ப அமைதியாக சமைக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சத்தமும் வரலைங்க. இது எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போது நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துட்றேன். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துட்றேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துறேன்.
அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது மாதிரி மூடி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து இன்னொன்று கொஞ்சம் நல்லா குக்காக இருக்கும். ஓகே, நல்லா வதங்கினே இருக்குது. இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்றேன். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். எங்கள் வீட்டில் தயிர் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 லெமனை வந்து பூஞ்சி விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி போடுறேன். இது கூடவே வந்து ரைஸ் சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பிரியாணி மசாலா லைட்டாக மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து குக்கரை எப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது டைமிங்க்கு அந்த சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். நமக்கு டைமும் மிச்சமாகுது. கேஸ் பக்கத்துலேயே நிற்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் போய் பசங்களை குளிக்க வச்சு தலையை வாரி விட்டு நான் ரெடி பண்ணிகிட்டே வந்துடுவேன். இதுக்காகவே எனக்கு வந்து இந்த ரைஸ் குக்கர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. டைம் ரொம்ப சேவ் ஆகுதுங்க. ஸோ போய் பசங்களை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து ராக்கியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நேற்று வீடியோவில் கூட இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ராக்கி என்ன ஆச்சு, ஏன் அவனை வந்து காட்டவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லாமா வேணாமான்னு தான் நாங்களே யோசிச்சுட்டே இருந்தோம். ஆமாம், சரி எத்தனை நாள் சொல்லாமலே வச்சுன்னு இருக்க முடியும். நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி சொல்லலாம் தான். நீ சொல்கிறது அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கான். நல்லா இருக்கான் குழந்தை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் சூரத் போனப்போ ராக்கியை வந்து பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அப்பா அம்மாவுக்கும் சரி, எங்களுக்குமே அவன் சாப்பிட்டானா ஃபோன் பண்ணி கேட்டு அது ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு போட்டு உணர்த்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நாங்கள் கொஞ்சம் விசாரித்தோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கூட யாரோ ஒருத்தர் வச்சு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு அவங்க வந்து ரொம்ப பழக்கமானவங்களாகவும் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் தான் அதை கூட கூட்டு வரணும் அப்படின்னாங்க. ஆனால் எல்லா இடத்துக்குமே அவனை கூட்டு போகிறது பாசிபிள் இல்லையா. ஏற்கனவே நம்ம வந்து ரூபின்னு ஒரு டாக் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். இப்போ இருந்த ஸ்ட்ரகிள் வேறு. அப்போ இந்த மாதிரி இல்லை, அது வேறு ஒரு பிரச்சனை. அதனால் நாங்கள் அதை கொடுத்துட்டோம். அது வந்து ரொம்ப நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது, கூட ஆள் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்கல. வாங்கணும்னு வாங்கியாச்சு. சரி ஓகே, நாங்கள் அது வந்து அவனுக்கு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுனால அவனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 2-3 இடம் விசாரித்தோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கும் வந்து அவன் எங்கே ஞாபகமாக இருந்து அங்கே போய் சாப்பிடாம அந்த மாதிரிலாம் ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நாங்கள் வந்து ஜீவா பெட் கேர் அப்படின்ற இடத்துல கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அது 4 மாதத்து குட்டி தான். குட்டி 1 வயசு வரைக்கும் வந்து அது மைண்டில் எதுவுமே இருக்காது. நீங்களே 1 வாரம் கழித்து வந்து பார்த்தா நீங்கள் யாருன்ற மாதிரி தான் அவனே பார்ப்பான். அதனால் உங்களுக்கே அவனை அந்தளவு ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி, அவங்க ஜீவா பெட் கேரில் போய் கேட்டு எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து நாங்களே கூட வச்சுக்க மாட்டோம், நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வில்லிங்னஸ் இருக்கிறவங்களோட தான் நாங்கள் இதை அனுப்புவோம். ஸோ நீங்கள் வந்து இது பயப்படாதீங்க அப்படின்னாங்க. ஸோ ஜீவா பெட் கேரில் வந்து நாங்கள் அதை ட்ராப் பண்ணி விடும்போது கூட ஜாலியாக தான் போகிறான், நமக்கு முன்னாடி ஓடுறான். அது எங்களுக்கு அந்த டைம் ஜாலியாக இருந்தது. விட்டுட்டு ரிட்டர்ன் வர்றப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கே இருந்தாலும் 3 வேளை கரெக்டாக சாப்பாடு போகிற இடத்துல நல்லா நிம்மதியான தூக்கம் அப்படி இருந்தால் அவனுக்கெல்லாம் வந்து சாப்பாடு அள்ளி போட்டு கூட தண்ணி வச்சு ஏசி ரூமில் ஃபேன் காற்றுல அப்படி தான் பார்த்துக்கணும்.
நம்ம இங்கே வெளியில் போகிறப்போ நம்ம உள்ளே வந்து ஃபேன் போட்டு விட்டு போனால் அவங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. என்ன பண்ணுவானுங்க, பெட்டு எல்லாத்தையும் கட்சி குதிரை வைப்பானுங்க. அதனால் உள்ளேயும் வச்சு பூட்டிட்டும் போக முடியாது. இதனாலேயே எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, இவனுக்கு ஏதோ ஒன்று சேஃபாக பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிட்டோம். ஆமாம், சரி வெளில போகும்போது அத்தை மாமாலாம் வந்தாங்க தான், இருந்தாலும் அவனுக்காக கூப்பிடுற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல. அது நாங்கள் இல்லாமல் அப்பப்போ அவனை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறான். அதனால எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒன்று நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும், இல்லை ஒழுங்காக பார்த்துறவங்கள்ட்ட அதை கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அவன் இந்நேரம் அவங்களோட பயங்கர ஃபிட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு எங்களை யாருமே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் ஒரு நல்லது பண்ணணும் தான் வாங்கினோம், அந்த நல்லது எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நாங்கள் ரொம்ப பேடாக தான் ஃபீல் பண்ணுறோம். வாங்கினாங்க உடனே விற்றுட்டாங்க, என்ன மைண்ட் செட்டில் வாங்கினாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த நெகட்டிவ் வேண்டாம். நாங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு நிறுத்தி நிதானமாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் கேட்டதுனால தான் வந்து இதெல்லாம் சொல்கிறோம். எங்களுக்குமே இப்போ அந்த ஞாபகம் வந்து இப்போ நான் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கா என்ன இதுன்னு கேட்க இன்னைக்கு ஃபுல்லாக அவன் மைண்டாகவே எங்களுக்கு ஓடிட்டு இருக்கோம். சரி, இப்போ நாங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வந்து கஷ்டப்படாதீங்க. ராக்கி மேலே வந்து நிறைய பேர் பாசம் வச்சுருந்தீங்க, அவனை வந்து பார்க்கணும் காட்டுங்க அப்படிலாமும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாள் இதை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் இந்த அப்டேட் கொடுத்துருக்கோம். ஓகே, நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நானும் கொஞ்சம் வேலைக்கு போகணும். இதுலேயே வந்து நமக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் கூட்டும் போய் விட்டுட்டு வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை, பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். ஓகே, சாப்பாடு ரெடி. அருமையான சாப்பாடு உள்ளது. டைம் ஆகுது, சீக்கிரம் பசங்க. ரெடி ரெடி ரெடி. பரவாயில்ல, செம்மையாக வந்துருக்குது. எடுத்துடலாம். சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே பாத்திரத்தில் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வந்து பொரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஏற்றுற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா கேரட் பிரியாணியும் பசங்களுக்கு சைட் டிஷ்ஷு காலிஃப்ளவர் சில்லியும் பண்ணியிருக்கேன். எதில் பண்ணேன்னா அகாரோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ணியிருக்கேன். சூப்பராக டைம் சேவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வியூ ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த விளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சதீஷ் அனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.